வருஷம் திமுகவில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணி 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வந்து அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனதில் நான் ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் எடுத்தீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு போனோம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தாரா? யாரும் என்ன பார்க்க வந்தீங்களா? நான் வந்து எல்லாமே நான் ஒன்ன சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ரயில இருந்திருக்கீங்க. அண்ணாவோட பழவன கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது போல எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் ஃபர்ஸ்டா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராங்க. இந்த ஒன்றும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாங்கம் கொடுப்பாரு. கலைஞர் வாங்கி கொடுத்தா ஸ்டாலின் தானே. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க. ஸ்டாலின் தான் என்ன அப்படி வாங்கி வெளியே சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல அதுவும் நம்ம பதவியில இருந்தோம் கொஞ்சம் கீழே தாக்குறீங்க, படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிராக முடிஞ்சு போச்சு. நான் இருக்கேன் பண்றேன் எல்லாம் பண்றீங்க சொல்றது கேட்கறேன். நான் சொல்றது கொஞ்சம் 2 தடவை கேபினட் மினிஸ்டர் உச்ச கட்டத்துல போகாத கண்டிப்பா டென்ஷன் இல்ல இருப்ப டென்ஷன் இல்ல. நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லணும்னு கேட்கறேன். வேற ஒண்ணும் தலைவராக எந்த தகுதி இல்ல. நான் சொல்றேன் தலைவராக எந்த தகுதி இல்ல. எப்படி தொண்டை மதிக்கலாம் தலைவர் சொல்லும் போது? தொண்டை நடக்காம நீங்க என்ன தலைவர் கேட்கறேன்? அதாங்க எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். கட்சி ஆனா காலத்தில் 6 மாசமோ 1 வருஷமோ சேர்ந்தாங்க சார். நினைச்சு வரேன். அதுலேயே கண்டிப்பா கேளுங்க. ஹீரோ அதான் என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்லயும் வருது தமிழ்லயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங்க, சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம் ஆகும் சார். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க. வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் கூடு. ஆனா சிவசங்கர் சொல்லுவான், நான் எப்படி ஆட்டாரு சார் சார். எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது. வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார மாதிரி. இந்த ஊருக்கு வந்தேன். கீழே கவுண்டர்கள் எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறாங்க. எல்லா கவுண்டர் அட்டென்ஷன். அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூலம் இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும். இப்ப அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? இந்த டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் குட்டிக்கு வர ஒண்ணு. இன்னொன்னு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது. கனிமொழி ஏத்துக்க மாட்டாரு சார். சேர்ந்து விடாது. என்ன வெளியே தள்ள முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தள்ள முடியாது, என்கிட்ட இருக்க வேற செலவு தெரிய முடியாது, வேற லாக்கம் நாங்க வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்ப சரியில்லை. கேளுங்க. இல்ல இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு. நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம், எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்பாங்க அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இவர் நினைக்கிறா நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்ல, கிரவுண்ட் அப்படி இல்ல. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்ப போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். பிளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க. எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம போவோம். மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் தான் உங்களுக்கு நான் எவ்வளவு கரெக்டா தான் சொல்றேன். உங்களுக்கு பிரிவு நியாயமானது டோக்கடிங்க கோப்பைக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம அறுவாளை தூக்கிறோம், அவன் அறுவாளை தூக்க மாட்டான். முடிச்சிருவாங்க அதே சைலண்டா முடியும். நான் இப்ப வந்து பாக்குறது கூட அர்த்தம் பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிக்கிறேன். எலெக்ஷன் முடிச்சு போனா இல்ல நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசுன்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட்டோட காமிக்கிறேன். நான் மொழிமறவே இல்லை. ஸ்டாலின் போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்க நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளவு குரூப் இருக்கு. ஒண்ணுன்னா சமாதானம் ஆயிட்டாரு. வேண்டாம், சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கறாரு ஸ்டாலின். முபாரக்கோட சமாதானம் இல்ல. நீங்க சொல்லுங்க. தனியாள பண்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும் சார். தெரியாமா 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும் சார். இந்த குரூப் திரும்ப வரும். என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு ஒரு கரெக்ட் அரைச்சி விடுவேன்.